இந்த பேனர்ஸ்ல அம்மனோட போட்டோ அப்படி அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு வித்தியாசமா அம்மன் வந்து ஒரு பைக்ல போற மாதிரி, அதே மாதிரி அம்மனை வந்து நயன்தாராவோட போட்டோ அம்மனாக சித்தரிச்சு அது ஒரு கத்தி வச்சு நிக்கிற மாதிரி, எங்க இந்த போய் வந்து நம்ம கேட்டா பிரச்சனை வரும்போது இந்த ஒரு காவல்துறை கூட பயப்படுற சூழ்நிலையில தான் இப்ப இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு விஷயம் காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ண அதை வந்து காவல்துறை ஒரு கண்டிச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக்கி காவல்துறை மேலே புகார் சொல்லி வழக்கு பதியக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கு. இந்த கோவில் வந்து அந்த கோவிலோட நிலத்திலேயே இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவிலோட நிலத்திலேயே கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட, அதாவது ஒரு 10 அடி 15 அடியிலே அந்த கோவிலுக்கு அங்க வந்து பீஃப் கடை வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு நவாப் சிக்கன் கடைன்னு வச்சிருக்காங்க. இது அந்த ஊர் மக்கள் எல்லாம் பலமுறை அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் பேசி பேசிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, யாரும் வந்து இது பண்ணல. அது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நவாப்புங்கிற அந்த முஸ்லீம் வச்சிருக்கனால இது வந்து இவங்க வந்து கேட்கறதுக்கு பயந்துறாங்க. அப்புறம் இந்து முன்னணியை தொடர்பு கொண்டாங்க. அமைச்சர் ரமேஷ் ஓரளவுக்கு நல்லா இந்த களத்துல வந்து கோவில் விஷயத்தை ஆய்வு பண்றதா நம்ம வந்து வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த மாதிரி நடத்தினா இதுக்கு முன்னாடி இருந்த சேகர் பாபு இருக்கக்கூடிய இந்த அலேலுயா பாபு இருக்கக்கூடிய விஷயம் மாதிரி இல்லாம இவர் நடத்தின சந்தோஷம் தான். ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வீரமணியை சந்திக்கும் போது கருப்பு டிரெஸ் போட்டு பெரியாரோட இதை கொடுக்கறது தான் நமக்கு ஒரு சந்தேகத்தை அங்க எழுப்புது. இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் பொன்னையா சொன்னார், நாம போட்ட பிச்சு தான் அப்படி இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை பத்தி சொன்னாரு. ஆனா இவர் வந்து இந்த அரசாங்கமே கிறிஸ்துவ அரசாங்கம்ங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் பொதுவான மக்களுக்கு ஏற்படக்கூடியது நியாயமான விஷயம்தான். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மோடு வேலூர் இந்த மாவட்டத்துடைய கோட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். இதில் சில விஷயங்கள் அவரோடு நாம் பேச வேண்டியது இருக்கு. என்ன விஷயம்னா, சமீபத்தில் அவங்க 2-3 புகார் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, வேலூரில் குறிப்பாக வேலூர் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வந்து என்னன்னா, திருவிழா காலங்களில் பேனர் வைக்கிறாங்க. அது பல சமூகங்களுக்கு இடையே ஒரு வன்மத்தை ஏற்படுத்துறது மாதிரி, சண்டை ஏற்படுறது மாதிரிலாம் வைக்கிறாங்க. இதை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் கோயில் நிலத்தில் இறைச்சி கூடங்கள், குறிப்பாக மாட்டு இறைச்சி கூடங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அந்த பீஃப் ஸ்டால்லாம் வச்சுருக்காங்க, அதை அகற்றணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. இது குறித்து அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள பல விஷயங்கள் இருக்கிறது. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். முதல் செய்தியாக நம்ம எடுத்துக்கலான்னா, இந்த பேனர் அகற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க. என்ன ஆக்சுவலி அங்கே என்ன பிரச்சனை இருக்குது? தொடர்ந்து இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் அந்த பகுதியில இந்த பேனர்ஸ், திருவிழா நேரத்துல பேனர்ஸ் வைக்கிறாங்க. இந்த பேனர்ஸ் டிஜிட்டல் பேனர்ஸ் எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. இந்த பேனர்ஸ்ல அம்மனோட போட்டோ அப்படி அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு வித்தியாசமா அம்மன் வந்து ஒரு பைக்ல போற மாதிரி, அதே மாதிரி அம்மனை வந்து நயன்தாராவோட போட்டோ அம்மனாக சித்தரிச்சு அது ஒரு கத்தி வச்சு நிக்கிற மாதிரி, அது இல்லாம அம்மன் வந்து ஒரு ஃபைட்டிங்ல சண்டை போடுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இங்க வந்து வேலூர் மாவட்டத்துல இந்த ஆடி மாசம் தொடங்க உடனே திருவிழாக்கள் ரொம்ப பிரபலம். குறிப்பா ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல இந்த கங்கையம்மன் திருவிழா, மாரியம்மன் திருவிழா, இதெல்லாம் ரொம்ப பிரபலமானது. எல்லாமே இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து பண்ணுவாங்க. ஆனா இப்ப குறிப்பிட்ட காலமா இந்த பேனர் கலாச்சாரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பேனர் வைக்கிறது நல்ல விஷயம் தான். திருவிழாக்களுக்கெல்லாம் பேனர் வைக்கிற, திருவிழாவில் நம்ம பங்கு கொள்றோங்கிற விஷயம் ஒவ்வொரு இளைஞர்களும் வைக்கிறது நல்லது. ஆனா இதை வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட ஒரு சந்தோஷத்தை, அவங்க ஒரு ஏரியாவுக்கு நான் தான் ஒரு தாதா, ஒரு கெத்து, ஏரியாவுக்கு நாங்கெல்லாம் வந்து ஒரு இது, அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி வைக்கிறதுல ஒவ்வொரு வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நம்ம இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில சமூகங்களுக்குடைய வரக்கூடிய சண்டை வர மாதிரி வாசகங்கள் பயன்படுத்துறாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட நம்ம இந்த வட மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல ஜாதி விஷயம் வைத்து ஜாதி மோதல்கள் அதிகமா இருக்கு. அதை வைத்து கிறிஸ்துவன் மதமாற்றம் பண்றான், இதனால ஜாதி மோதல் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இத விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒவ்வொரு ஏரியால எங்க ஏரியா வாங்க மோதி பார்க்கலாம், இப்படி மாதிரி அதோட மோசமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வைக்கிறாங்க. ஆனா இதை காவல்துறை பார்த்துட்டு தான் இருக்கு. ஆனா காவல்துறை இதை கண்டுக்கல.
எங்க இந்த போய் நாம கேட்டா பிரச்சனை வருமோ, இந்த ஒரு காவல்துறை கூட பயப்படுற சூழ்நிலையில தான் இப்ப இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு விஷயம் காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணா அதை காவல்துறை ஒரு கண்டிச்சோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக்கி காவல்துறை மேலே புகார் சொல்லி வழக்கு பதியக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்கு. ஒரு காலத்துல போலீஸ்காரங்க ஒரு பேரை கேட்டாலே பயந்து இருந்த சூழ்நிலை இப்ப காவல்துறைக்கு மரியாதை இல்லாத போச்சு. அதனால காவல்துறையும் அதை கேட்காம விடுறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க கூட இந்த நிறைய பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க மாணவர்கள் என்ன பண்ணா இந்த வீடியோ இந்த பேனர் பாக்குறான். இதனால அதோட அந்த கலாச்சாரம் அந்த பேனரை பார்த்து அவன் மனசுக்குள்ள இந்த அடுத்து நாமளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி எஸ்பியை பார்த்து நேரடியா இந்த விஷயத்த வலியுறுத்தும். இது ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க பேனர்ஸ் வைக்கலாம். இந்த பேனர் போடுறவங்க கூட பணத்துக்காக இன்னும் பேனர்ஸ் போற நிறைய பாத்தீங்கன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்தாங்க. அவங்களுக்கு நம்ம சாமியை எப்படி போனா எப்படி என்ன இருக்கு, இதை போய் நம்ம வலியுறுத்தி இந்த மாதிரி போடக்கூடாது, அப்படி போடவங்களை வழக்கு பதிய பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம சொல்லி இருக்கிறோம். அதனால சில இடத்துல கொஞ்சம் மோசமான வல்கரா இருக்கக்கூடிய பேனர்ஸ் எல்லாம் நீக்கிட்டாங்க. ஆனாலும் இன்னும் முழுசுமா பண்ணல. இதான் விஷயம். ஸோ ஒரு சமூக அக்கறையோடு இந்த ஒரு புகாரை இந்து முன்னணி சார்பாக கொடுத்திருக்கீங்க. ஒண்ணு இது வேற யாரும் சொல்ல முடியாது. அரசியல்வாதிங்க யாருமே சொல்ல முடியாது. அவனுக்கு ஓட்டு வேணும், நமக்கு ஓட்டு தேவையில்லை. நம்ம சமூகம், நம்மளுடைய மாணவர்கள், நம்முடைய இளைஞர்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் மட்டும்தான் நம்மளோட இது. நம்மளோட இந்து சமூகம் நம்ம சாமியை ஒருத்தர் இப்படி ஒரு மோசமா சித்தரிச்சு வைக்கும்போது நமக்குள்ள மனசு ஒரு பதபதைக்கிறது, மனசு நமக்கு ஒரு கவலை அடையும். அதனால அதை நேரடியா நாம போய் கொடுத்தோம். இதை நாம தான் செய்ய முடியும். ஓகே. அரசியல்வாதிகள் அவங்க ஓட்டை தான் கணக்கிடுப்பாங்க. இந்த ஜாதியை சொன்னா நம்ம ஓட்டு போயிடுவோம், அந்த ஜாதியை சொன்னா போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இதே உங்களுடைய பகுதியில வாழைப்பந்தல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கோயிலுடைய நிலத்துல மாட்டிறைச்சி கூடம் வச்சிருக்காங்க, பீஃப் ஸ்டால் வச்சிருக்காங்க, அதை அகற்றணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்திருக்கீங்க. அங்க என்ன பிரச்சனை? இந்த தமிழகம் தெய்வீக தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதாவது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சித்தர்களும் யோகிகளும் தவசிகளும் முனிவர்களும் பிறந்து வளர்ந்து நேரடியாக கடவுளை பார்த்த பூமி நம்ம தமிழகம். அதனாலதான் அவ்வை பாட்டி ஒண்ணு சொன்னா, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்ப சொன்னா ஆலயம் தொழுவது சாலம். இந்த வார்த்தை ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, கோவில் வெறும் சாமி கும்பிடுறது மட்டும் இல்ல, நம்ம சமுதாயத்தோட கேந்திரமா விளங்கிய இடம் கோவில். இந்த வாழைப்பந்தல்ங்கிறது ரொம்ப ஒரு தமிழ்நாட்டுல வரலாற்றுப்புறமான ஒரு இடம் சார். அதாவது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துல கலவை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் வாழைப்பந்தல் சொல்றது. அம்மன் அங்க அம்மன் வாழை பந்தல் அமைத்து சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து அந்த சிவனை நேரடியா அடைந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழைப்பந்தல். அந்த இடத்துல நம்ம சுந்தரபாண்டியன் பாண்டிய மன்னர்கள், சுந்தரபாண்டியன்கிற பாண்டிய மன்னன் கட்டின கோவில் பக்தவாச்சலேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமான கோவில். அது ஆரம்பத்துல அந்த வேலையை தொடங்கியிருக்காங்க. அது வேலை யாரு முடிச்சிருக்காங்கன்னா, ராஜேந்திர சோழன் அந்த வேலையை முடிச்சிருக்காரு. கோவில் கட்டக்கூடிய திருப்பணியை முடிச்சவர் நம்ம ராஜேந்திர சோழன். நீங்க இந்த வேலூர் மாவட்டத்துல ஃபுல்லாம சதுர்வேத மங்கலம் சொல்லுவாங்க சார். இந்த சதுர்வேத மங்கலம் அப்படின்னு சொல்ல இடம் தான் நம்ம வேலூர் அந்த மண்டலம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவும் மிகவும் புகழ் வாய்ந்த அந்த காலத்துல எல்லா 4 வேதங்களும் தழைத்து இருக்கக்கூடிய இடங்கள். இங்க பல விஷயமான அற்புதமான கோயில்களுக்கு அந்த ஒரு கோயில் தான் இந்த பாண்டிய மன்னர் கட்டக்கூடிய இந்த பக்தவாச்சலேஸ்வரர் கோயில். பாண்டிய மன்னர் கட்டி நம்ம ராஜேந்திர சோழனால முடிக்கப்பட்ட கோயில். இந்த கோவில் என்னன்னா சிந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குங்க. இந்த கோவில் அந்த கோவிலோட நிலத்திலேயே இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவிலோட நிலத்திலேயே கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட, அதாவது ஒரு 10 அடி 15 அடியிலே அந்த கோவிலுக்கு அங்க பீஃப் கடை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நவாப் சிக்கன் கடைன்னு வச்சிருக்கிறாங்க. இது அந்த ஊர் மக்கள் எல்லாம் பலமுறை அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் பேசி பேசிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. யாரும் இது பண்ணல. அது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நவாப்புங்கிற அந்த முஸ்லீம் வச்சிருக்கனால இது இவங்க கேட்கறதுக்கு பயந்துறாங்க. அப்புறம் இந்து முன்னணியை தொடர்பு கொண்டாங்க. நாம போய் களத்துல போய் நேரடியா ஆய்வு பண்ணும்போது கோவில் பக்கத்திலேயே இருக்கு. அப்புறம் அதை நேரடியா கலெக்டர் கிட்ட போய் ஏற்கனவே அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் கலெக்டரை போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்தாலும் அங்க பெருசா ஒரு இது பண்ணவில்லை. நாம இந்து முன்னணி சார்பா அந்த மக்களை கூட்டு போய் கலெக்டரை பார்த்தோன்னே கலெக்டர் உடனே இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி அந்த திங்கக்கிழமை இருக்கக்கூடிய மண்டே பெட்டிஷன்ல போகும்போது அங்க இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி தாசில்தார் இருந்திருக்காரு.
அவங்க நேரடியா கூப்பிட்டு உனக்கு இதெல்லாம் தெரியாதாமா, இங்க என்ன நேரம்னு பார்த்து எனக்கு உடனடியா நீங்க அறிக்கை கொடுக்கணும், அறிக்கை கொடுத்துட்டு நான் நேரடியா விசிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா அதை எடுக்கிறதுக்கான ஒரு தீர்வு வரும்னு நினைக்கிறோம். அப்படி வராத பட்சத்துல இந்து முன்னணி மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த இடத்துல களத்துல இறங்கி நேரடி நடவடிக்கையில இந்து முன்னணி இறங்கி அதை வந்து மீட்கிறதுக்கான இது. ஏன்னா கலெக்டர் வந்து நேரடியா நமக்கிட்ட சொன்னாங்க, நாங்க உடனே அது பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் தமிழகத்தோட கோவில்கள் இருக்கு. என்ன பண்றது, நாம வந்து சாமி கும்பிடுறதுக்காக மக்கள் வராங்க. ஆனா மக்களுக்கு வரக்கூடிய அந்த கோவில வந்து இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கு. அதிகாரிகள் வந்து உண்டியல் என்றதுக்கு மட்டும்தான் வராங்க. கோவிலில் நிலத்துல இருக்கக்கூடிய அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிலத்துல கூட இருக்கக்கூடிய அந்த பீஃப் கடை அகற்றும் இந்த நிமிஷம் வரல இன்னும் அகற்ற. இதுதான் அந்த நிலைமை போயிட்டு இருக்கு. புதிதாக வந்த தவிக ஆட்சியில கொஞ்சம் ஊக்கமாக செயல்படக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக ரமேஷ் இருக்கிறாரு. இவர் இந்து சமய அறநிலையத்துறையில் இப்போ கான்ட்ராக்டு மற்ற விஷயங்கள்ல நடந்த முறைகேடுகள் அது விஷயமெல்லாம் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு எல்லாம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. பக்தர்கள் அமைப்புகள் எல்லாம் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்பொழுது இந்த தவிக ஆட்சியில் சில மாற்றங்கள் தொடங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஏற்கனவே அறிவிச்சது மாதிரி ஒரு போராட்டம் பண்ணாதான் இது அதற்கான வழி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அமைச்சர் ரமேஷ் ஓரளவுக்கு நல்லா இந்த களத்துல வந்து கோவில் விஷயத்த ஆய்வு பண்றதா நம்ம வந்து வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அந்த மாதிரி நடத்தினா இதுக்கு முன்னாடி இருந்த சேகர் பாபு இருக்கக்கூடிய இந்த அலேலுயா பாபு இருக்கக்கூடிய விஷயம் மாதிரி இல்லாம இவர் நடத்தினா சந்தோஷம் தான். ஆனா நமக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வீரமணியை சந்திக்கும் போது கருப்பு ட்ரெஸ் போட்டு பெரியாரோட இதை கொடுக்கறது தான் நமக்கு ஒரு சந்தேகத்தை அங்க எழுப்புது. ஏன் அப்படின்னு சொன்னா, அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்னடா சம்பந்தங்கிற மாதிரி வீரமணிக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவரு போய் தானும் ஒரு வந்து ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு இந்த இது இருக்கு, போபியான்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி. அதாவது நானும் நாஸ்திகன் தான், நானும் வந்து பெரியாரோட தொண்டன் தான். வந்து பெரியார் போபியாங்கிற ஒரு அரசியல்வாதிகளுக்கு மட்டும், மக்களுக்கு இல்ல, அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இதனால போய் சந்திச்சிருக்காரு. ஆனாலும் அவரை வந்து நம்ம நம்புறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து பல விஷயங்களை களத்துல ஆய்வு செய்யறாரு. இந்த மாதிரி விஷயங்களை உடனே எடுப்பாருன்னு நினைக்கிறோம். அப்படி எடுக்காத பட்சத்துல இந்து முன்னணி போராட்டம் தான். அவரோட இந்து முன்னணிங்கிறது களத்துல போராட்ட இயக்கம். இந்த விஷயத்துல இந்து முன்னணி களத்துல இறங்கி கட்டாயம் இந்து முன்னணி இந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணும். அதே போல நீங்க இந்த வேலூர் கோட்டத்துக்கு பொறுப்பாளராக இந்து முன்னணி அமைப்புல இருக்கிறதுனால இதை கேட்கிறேன். உங்களுடைய அந்த கோட்டத்துல இந்த தவிக அரசு வந்த பிறகு இது நம்மோடு அரசு தான் அப்படின்னு பல கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சாரம், மதமாற்ற பிரச்சாரம், இந்த விஷயங்களை செய்யறாங்க. உங்க பகுதியில எப்படி இருக்கு? நிறைய இடத்துல இந்த தவிக அரசு வந்த பிறகு முன்னெல்லாம் இந்த போஸ்டர்ஸ் திமுக அரசுல கூட இருந்தாலும் அந்த போஸ்டர்ஸ் வந்து அதிகமான இடத்துல வந்து இந்த மதமாற்ற போஸ்டர்ஸ் வந்து ஒட்டி இருக்காங்க. இந்த மதமாற்றத்துல களத்துல இறங்கி நாமளே வந்து சில இடத்துல வந்து விரட்டி அடிச்சிருக்கோம், சொல்லி பேசி அடிச்சோம். களத்துல இறங்கி அவங்க இது நமக்கான அரசு அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, 2-3 நாளைக்கு முன்னாடி கூட யாரெல்லாம் சர்ச்சில் வேலை செய்யக்கூடியவங்க, அதுல வேலையாட்களுக்கு அதுக்கான வந்து உதவிகள் பெறக்கூடிய அந்த அறிக்கையை வந்து இந்த அரசாங்கம் வந்து நேரடியா பண்ணோம் சொல்லி பண்ணிருக்கு. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே ஜோசப் விஜயில இருந்து அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய எல்லாருமே கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால, இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் பொன்னையா சொன்னார், நாம போட்ட பிச்சு தான் அப்படி இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கத்தை பத்தி சொன்னாரு. ஆனா இவர் வந்து இந்த அரசாங்கமே கிறிஸ்துவ அரசாங்கம்ங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் பொதுவான மக்களுக்கு ஏற்படக்கூடியது நியாயமான விஷயம்தான். ஏன்னா அதோட இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த அந்த கிறிஸ்துவத்துக்குள்ள அந்த அவங்களுக்கான அந்த பிரச்சாரம், அவங்களுக்கான ஜப கூட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா நடந்திருக்கு. நம்ம அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அது எப்படி வந்து நமக்கு உறுதிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, சபாநாயகர் அவர் ஒரு பாதிரியாவே பிரசங்கியாவே மத பிரசங்கியாவே மாறிட்டார். அவர் பேசும்போது என்ன பண்ணாரு, கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை பேசி, பைபிள் இருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் பேசிதான் அவர் ஆரம்பிச்சாரு. அவர் வேற ஒரு இதுல களத்துல இறங்கி அவர் ஒரு பிரச்சார கூட்டத்திலே கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றது, யாரா இருந்தாலும் இந்த நாட்டுல இந்த தேசத்தை ஆளலாம். அது கிறிஸ்துவ முஸ்லிம், நம்ம நாடு மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு இப்ப பிரதமர் மோடி போலியான்னு கேக்குறாங்க. பிரதமர் மோடி எல்லா கோயிலுக்கும் போறாரு. அவர் போய் எங்கேயும் வந்து இந்த மதமாற்ற பிரச்சாரத்துல எங்கேயுமே ஈடுபடல. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு மதமாற்ற பிரச்சார கூட்டத்துல ஜேசிடி பிரபாகர் கலந்துருக்கிறார். இப்படி எல்லாருமே ஒரு கிறிஸ்துவமயமா இருக்கிறது நமக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புது.
சில விஜயும் சில இந்து கோயில்கள் எல்லாம் போயிருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச இந்து முன்னணி இயக்கம் இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி களத்துல இந்துக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறீர்கள். பல விஷயங்களை உங்களுடைய கோட்ட பகுதியில நீங்க முன்னெடுத்திருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஸ்ரீ டிவி மூலமா உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.